இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கண்டென்ட் ஷேர் பண்ண போகிறேன்னா, சித்தர்கள், ஞானிகள், தன்னை உணர்ந்த மகான்கள், இவங்கள இந்த நிலை அடைந்ததுக்கப்புறம் அந்த உணர்வுகள், அந்த ம இய இயல்பான ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள், பாசம், பற்று, காதல், இந்த மாதிரி இயல்பாக மனிதர்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த உணர்வுகள் அவங்களுக்கு முற்றிலும் மறைக்கப்படுமா? இல்லைன்னா அவங்க அதில் ஒரு புரிதல் எடுத்து அதை அதன் மூலத்துக்கே போய் ஆராய்ஞ்சு அதை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போது மாயமாக எடுத்துக்கிட்டுக்கோங்க. மாயமாக சித்தர் இருக்காங்க. அவங்க சித்தர்னு அடையாளம் கண்டுபிடிச்சி இந்த உலகத்தில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, அவங்களோட செயல், அவங்க இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக ஒரு நார்மல் மனிதருக்கு இல்லாத தன்மை நடந்துகிட்ருக்கும். அதில் யாரோ ஒருத்தர் உணர்ந்து அவங்க சில மாயங்கள், சில மிராக்கிள்ஸ்லாம் பார்த்து இவங்க சித்தர்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஆன்மாவின் உயர்நிலையில் இருக்கவங்க அந்த ஆன்ம நிலையில் ஹை லெவலில் இருக்கவங்க அவங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களே கண்டுபிடிச்சிட முடிகிற மாதிரி சூழல் தான் அமையும். அந்த வகையில் அவங்க என்ன அவங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரபஞ்சத்தன்மையிலே இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அது நாம் அப்படி ஆனால் மட்டும்தானே அதை உணர்ந்துக்க முடியும். இப்போ அவங்க அந்த மாதிரி நிலையை அடைஞ்சிருக்காங்கிறத நாம் எப்படி உணர்ந்துக்கிறது? ஒன்று நமக்கு அந்த அனுபவம் இருக்கணும், இல்லை அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட இது இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்க மௌனத்துக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருப்பே ஒரு பேரின்ப நிலைக்கு போயிடும், ஒரு அமைதிக்கு போயிடும், ஒரு மௌனத்துக்கு போயிடும். பின்ன எப்படி நம்ம உணர்றதுன்னா, அவங்க அந்த உள்ளுணர்வு மூலம் தான் நம்மக்கிட்ட உணர்த்துறாங்க, சூட்சுமம் மூலம் தான் நம்மக்கிட்ட செயல்படுறாங்க. அப்படி தான் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு பக்தியில் போகிறவங்களுக்கு இது ஒரு பொருள் தேவையோ, பிழைப்பு காரணமாகவோ, பணம் தேவையோ, கடன், நோய் போகணுன்னு ஒரு வேண்டுற மக்கள் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க அதுக்குரிய தீர்வை கொடுத்துட்டு விலகிடுவாங்க. ஆனால் ஆன்ம தேடல் உள்ளவங்களுக்கு, ஆன்ம நிலையில் பரிதவிச்சிட்ருக்கவங்களுக்கு, என்ன பண்ணணும்னு ஒரு பிரபஞ்சத்தில் கையேந்தி நிற்கிறவங்களுக்கு, சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு இவங்க சூட்சுமத்துலேயும் அவங்க பார்வை மூலமாகவும் அவங்க தொடுதல் மூலமாகவும் சில சக்திகளை அனுப்பி அவங்க அதன் மூலம் தீர்வு கொடுப்பாங்க. இங்கே மௌனம் மட்டும்தான் இருக்கும், பார்வை மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி அவங்க அடிக்கிறது, குச்சி வச்சு, இல்லைன்னா திட்டுறது, பேட் வேர்ட்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கும்போது அது மனித உடலில் உள்ள நார்மல் மனிதர்களுக்கு அந்த பிரச்சனையின் காரணமாக போனவங்களுக்கு அதை தீர்க்கிறதுக்கு தான் தீர்வாத பயன்படுத்துவாங்க. அடித்தா நோய் போகும், திட்டினா நோய் போகும், பிரச்சனை தீரும். இப்படி தான் அவங்க சூட்சுமமாக பண்ணுவாங்க. அப்போது இந்த காலத்தில் ஔவையார், கண்ணகி இவங்கெல்லாம் இப்போல்லாம் அந்த சூட்சுமமாக காட்சி தருது இல்லையா? அவங்க மக்களை மக்களோட மக்களாக இப்போயும் கலந்து வாழலையான்னு கேட்டால் நிச்சயமாக வாழ்கிறாங்க. அதுக்கு இதை கேட்டுட்ருக்க யார் வாழ்க்கையாவது நிச்சயமாக நடந்திருக்கும். ஔவையார், கண்ணகி, மீனாட்சி, அபிராமி. இதையும் இவங்கள சொல்கிறேன்னா, இவங்க ஆன்மாலாம் நமக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும், நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகிருப்போம். அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலில் செட் ஆகிருக்கும். இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஒரு ஜென்மத்தில் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் இப்போ நம்ம அவங்க பேரை நம்ம சொல்ல முடியுது. காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கோங்க. இந்த பெண் ஞானிகள்லாம்
நமக்குள்ள ஆன்மாவாக ஒரு லயத்தோட எந்த ஒரு காலகட்டத்தில் உணர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியம் அவங்க பேர் சொல்கிறதுக்கு கூட இப்போ கிடைக்கிது. அவங்கள நினைவு கூர்றதுக்கு, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியமாக அமையுது. அவங்க எழுதின இப்போ விநாயகர் அகவல் ஔவையார் எழுதின விநாயகர் அகவல் எடுத்து அதை படிக்கும்போது, அதன் மூலம் சில நமக்கு பலன்கள் அடையும் போது, லலிதா சகஸ்கரநாமம் எடுத்து நம்ம பலன் அடையும் போது, அந்த தேவியே நமக்குள்ளிருந்து அருள் புரிகிறது. அந்த மட்டும்தான் இது சாத்தியம். நான் ஒரு முறை கரூர் பாட்டி சித்தர்னு ஒருத்தங்கள மீட் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த பாட்டி சித்தர்கிட்ட போகும்போது அவங்க அந்த ரூமில் அங்கே இருந்தாங்க. சில பொருட்கள்லாம் வாங்கி போய் கொடுத்தாங்க. கொஞ்சம் பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் அவங்க கெட்ட வார்த்தையாக திட்டிகிட்டு இருந்தாங்க. என் கூட வந்தவங்கெல்லாம் என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் அவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அது கீழே ஒரு அட்டையில் லலிதா சகஸ்கரநாமமோட அட்டை கிடந்துச்சு. அவங்க அதை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், நான் லலிதா சகஸ்கரநாமம் பாடணுமா, நான் படிக்கணுமான்னு கேட்குறேன். அவங்க திரும்ப அதை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க. அப்போது லலிதா இதுதான் நீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் நான் மனசில் தான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். அவங்க திரும்பியும் அந்த அந்த அட்டை படத்தை பார்க்குறாங்க, என்னையை பார்க்குறாங்க. திரும்ப எனக்கு என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியல. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு திரும்பியும் அவங்க அதை பார்க்குறாங்க, என்னை பார்க்குறாங்க. அப்புறம் தான் நான் கேட்டேன், நான் தான் அதுவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் அவங்க என்ன பார்க்குறாங்க, திரும்ப அதை பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு அவங்க அந்த எந்த பதிலுமே என் உள்ளுணர்வுக்கு புரிகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த இதில் ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் நான் கேட்டதுக்குள்ளே ஏதோ ஒன்றா, இல்லை இது இல்லாததை ஒன்றா சொல்ல வந்தாங்களான்னு எனக்கு புரியல. இதுதான் நம்ம பக்குவம் இல்லாத நிலையில் நம்ம சில செயல் செஞ்சிடறோம். இதே எனக்கு தெளிவும் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து ஒரு தியானம் ஒரு இதில் ஒரு ஹை லெவலில் நான் பயிற்சி பண்ணி நான் இருந்திருந்தேன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கிறது எனக்கு அடுத்த க்ஷணமே புரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஆனால் கொஞ்ச நாள் நான் அதை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த புவனேஸ்வரி அந்த லலிதா சகஸ்கரநாமம் பாடும்போது அவங்களே எனக்குள்ளே இருக்க மாதிரியும், எனக்குள்ளே இருந்து வழிகாட்டுற மாதிரியும் அவங்களோட முகம், அவங்களோட அந்த அந்த பாட்டில் உள்ள வர்ணனை, அந்த பேர்லாம் கேட்கும்போதெல்லாம் ஒரு ஒரு உருவம் அவங்களாம் உணர்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது மாதிரி இதை கேட்குற அந்த பாட்டை பாடினவங்க எல்லாமே உணர்ந்திருப்பாங்க. ஸோ அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ பெண் சித்தர்கள் இல்லை சித்தர்கள் அப்படின்னா அவங்கள போய் பார்க்குறீங்கன்னாலே கனெக்ஷன் இல்லாமல் பார்க்க முடியாது. 2வது உங்கள் அருள் நம்மக்கிட்ட பார்வை இல்லாமல் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த சித்தர்களை பார்க்குறீங்களோ அந்த சித்தர் மற்றவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி செட் ஆகாது. சில பேர் அவங்களே மறைச்சிப்பாங்க. சில பேர் தன்னை வெளிப்படுத்துவாங்க. இது அவங்களோட தன்மையில் தான் இருக்குது. சில பேர் மௌனமாக இருப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, சில பேர் யார் மூலமாவது ஒரு செய்கை மூலமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. மாயமா சித்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த இது அதிகமாக இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள உணவு ஊட்டுறதுக்கோ, அவங்களுக்கு சில பொருட்கள் தர்றதுக்கோ, அது உடை இந்த மாதிரி நீர் இந்த மாதிரி தர்றதுக்கு அவங்களோட அத்தியாவசிய தேவைகளை பயன்படுத்துறதுக்கே ஒருத்தர் தான் செய்வனையே நிர்பந்தத்துக்கு இந்த ஆளாயிடும். அது ஏன்னா அவங்க நான்கிற தன்மையை விட்டுருவாங்க. அப்போ நான்கிற தன்மையை விட்டோன்னே இப்போ நம்ம நான்கிற தன்மையை வச்சிட்ருக்கோம். அதனால் நம்ம பேச முடியுது. அந்த உணர்வையும் உணர முடியுது. இப்போ மாயமா சித்தரையும் உணர முடியுது. சேம் டைமில் நான் அப்படிங்கிற தன்மையும் உணர முடியுது. நம்ம 2யும் உணர்ந்ததுனால தான் 2யுமே பேச முடியுது. நம்மளால் இங்கே தனித்தனியாக இயல்பாக மனிதனாகவும் அந்த சித்த நிலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த நிலையில் அந்த ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கவங்க, அந்த ஆன்ம முதிர்ச்சியில் இருக்கவங்க, வளர்ச்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக இயற்கையோட இயற்கையாக தான் கலந்துருப்பாங்க. இப்போ எனக்கு தோணும், காரைக்கால் அம்மையார் இருக்காங்க அப்படின்னா, அந்த சிவன்கிட்ட அந்த அந்த பாட்டெல்லாம் இந்த சித்திரை சபை கோயிலெலாம் போனீங்கன்னா, மதுரை இந்த மாதிரி பெரிய கோயிலுக்கெலாம் போனால் சித்திரை சபை இருக்கும். அங்கே கீழே நடராஜர் சிலை கீழே இவங்க அந்த காரைக்கால் அம்மையாரோட சிற்பம் இல்லை சிலை இந்த மாதிரி இருக்கும்.